மேம் வந்து பிசினஸ்ல பிஸியா இருக்கட்டும். நம்ம யுஎஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இவர் தான் அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ரீசென்ட்டா ஏற்கனவே 4 மாசமா வந்து இவர் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் டாக்ஸ்னால உலகத்தவே கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ரீசென்ட்டா ஒரு நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500% டாரிஃப் ஆன் இந்தியா, சைனா. எதனால? ரஷ்யா கூட பிசினஸ் பண்றனால. ட்ரம்ப் கிவ்ஸ் நாட் டூ செனட் பில்ல வந்து ஓகே பண்ணிட்டாரு. என்ன சொல்றாங்க நியூஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரஷ்யாவுக்கும், யுக்ரைனுக்கும் வார் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதனால ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குது. யாரால? இந்தியாவாலயும், சைனாவாலயும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து சைனாக்கும், இந்தியாவுக்கும் க்ரூட் ஆயில் விக்கிறாங்க. ஸோ க்ரூட் ஆயில் விக்கிறனால அவங்களுக்கு மணி கிடைக்குது ரஷ்யாவுக்கு. ஸோ அந்த ரஷ்யாவுக்கு மணி கிடைக்கிறனால, அவங்க வந்து மிலிட்டரிக்கு சப்போர்ட் குடுத்துக்குறாங்க. இப்போ வரைக்கும் வார் கன்டின்யூ பண்றதுக்கு அவங்களுக்கு மணி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, வார நிப்பாட்டுறதுக்கு இப்போ ஒரு ஐடியா பண்ணணும். அவங்களுக்கு அந்த மணிய நிப்பாட்டணும். மணிய நிப்பாட்டணும்னா எப்படி நிப்பாட்டணும்? இந்தியா, சைனா வாங்குற அந்த க்ரூட் ஆயில வந்து நிப்பாட்டணும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து அமெரிக்காவுக்கும், சைனா வந்து அமெரிக்காவுக்கும் நெறைய பொருள் அனுப்புது. எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 100க்கு ஒரு பொருள் அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500% டாரிஃப் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொருள் ரூ. 600க்கு விக்கும். ஸோ ரூ. 600க்கு வித்தா ஒண்ணும் பண்ண முடியாது. யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த ரூ. 500 யார் போகும்? அந்த ரூ. 500 வந்து கவர்மெண்ட் எடுத்துக்குருவாங்க. கவர்மெண்ட்டு 500% டாரிஃப்ங்கிறது அந்த ரூ. 500 கவர்மெண்ட்டுக்கு தான். ஸோ ஷேர் மார்க்கெட்ல இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இந்தியா வந்து பொருளு அமெரிக்காவுக்கு விக்குதுன்னா, ஏதோ ஒரு கம்பெனி தானே விக்குது. அந்த கம்பெனி வந்து ரூ. 600க்கு பொருள் வித்தா யார் வாங்குவா? யாருமே வாங்க மாட்டான். ஸோ யாருமே வாங்கலைன்னா, கம்பெனி வந்து டவுன்ல போயிரும். டவுன் போச்சுன்னா ஷேர் பிரைஸ் குறைஞ்சு போகும். ஸோ இங்க இதான் பிரச்சனையேவும். 500% டாரிஃப் அப்ளை ஆகுமா? அப்ளை ஆகாதாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த மாசம் எண்டிங்குள்ள இல்லாட்டி அடுத்த மாசம் ஸ்டார்ட்டிங்குள்ள வந்து இதோட ரிசல்ட் தெரிஞ்சு போகும். மத்தபடி இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.